அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. சுக்கிரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவான் எப்ப பெயர்ச்சி ஆகிறார், அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி பெயர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. இது விசேஷமான ஒரு பெயர்ச்சி நான் சொல்லுவேன். இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி ஆகிறது. ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கிர பகவானை பார்க்கறதுனால நிறைய மாற்றங்கள் இந்த 12 ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியா தான் இருக்குது. அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பா மறையணும். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி இந்த 12 ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம். பொதுவாகவே சுக்கிர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம். ஆடம்பர பங்களா, சொகுசு காரு, சொகுசு பங்களா, இது எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஒரு பிரம்மாண்டமா எதெல்லாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கிர பகவான் அதுல ஆதிக்க செய்வாரு. அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்க பாருங்க, எதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரா, நல்ல ஒரு உழைப்பாளிகள். அதாவது இவங்க மாதிரி உழைக்க முடியாது. அதே மாதிரி பாருங்க, எப்போதுமே பாருங்க என்றுமே ஒரு இளமையான தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரா தான். பாக்குறதுக்கு 60 வயசு மாதிரி இருக்கும், ஆனா 30 வயசு பையன் மாதிரி இருப்பாரு. நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாரு, எல்லா இடத்துக்கும் போனா நாகரிகமா இருப்பாரு. இதுதான் கன்னி ராசி. எல்லா இடத்துலயுமே நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கன்னி ராசிக்காரங்க. அது மட்டும் தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களும் இந்த கன்னி ராசி என்பர்கள் தான். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற, இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம் எடுத்து பார்த்துக்குங்க. சுய ஜாதகத்துல இப்ப சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி பேசுறோம்னா, நீங்க ராசி கன்னி ராசியா இருக்குன்னா, ஆனா லக்னங்களை எல்லா ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே லக்னங்கள் மாறுபடும், பிறந்த நேரத்தை வச்சு லக்னங்கள் மாறுபடும். அப்படி லக்னத்துல இருந்து எத்தனாம் பாகத்துல சுக்கிர பகவான் இருக்காரு, உங்களுக்கு யோகமா இல்ல அவயோகமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் ஒரு பொது பலன் நான் எல்லா வீடியோலையும் கொடுக்கறது. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் கன்னி ராசிக்கு, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாருங்க, உங்களுக்கு பொதுவா பாருங்க, கேது பகவானும் சுக்கிர பகவானும் உங்க ராசியிலே சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கும்பராசியில 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது ரிஷபராசியில 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த சூரிய பகவான் மட்டும் உங்க ராசிக்கு வந்துருவாரு. மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு உங்க ராசிலேயே சுக்கிர பகவான் இருக்காரு. பொதுவா சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினா 2ஆம் வீட்டு அதிபதி. 2னா என்ன, குடும்பம், உங்களுடைய குடும்பம், ஃபேமிலி உறுப்பினர்கள், இதெல்லாமே 2ஆம் பாகம். அடுத்து வருமானம், நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள், உங்களுடைய பேச்சு தன்மைகள் எல்லாமே 2ஆம் பாகம். இடம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே 2ஆம் பாகம். அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம்,
அதாவது உங்களுடைய தந்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தந்தை, குடும்பம் சார்ந்த விஷயம், ஆன்மீக சார்ந்த விஷயம், இது எல்லாமே இது 9ஆம் பாவத்தை குறிக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப செலவுகள் எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான். அந்த அதிபதியானவர் உங்க ராசியில வந்துட்டார். அந்த அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்காரு. அப்ப எது மாதிரியான பலன் கொடுப்பாரு? கெட்ட பலன் கொடுப்பாரா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீடு நீசம் ஆயிட்டாரு, கொஞ்சம் குடும்பத்தை பார்த்துக்குங்க, வருமானம் பெருசா இருக்காது, செல்வங்கள் சரியா இருக்காது, தந்தையோட சொத்துல பிரச்சனை இருக்கும், தாயோட உடம்புல பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கும், குடும்பத்தை செலவை கொடுப்பாரு சொல்லலாம். உங்களுக்கு அங்கே பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை இல்லைன்னா, நல்லா பாத்துங்க, 2ஆம் வீட்டு அதிபதி 1ஆம் இடத்துல வந்துட்டார். பொதுவாகவே ஒரு விதி உண்டு, நம்முடைய லக்னத்திலேயோ ராசிலேயோ எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும் தான் பண்ணும். 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலுமே நல்லது மட்டும் தான் பண்ணும். இது முதல் விஷயம். இதையும் தாண்டி இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிர பகவான் பாருங்க, பொதுவாக கன்னிராசியில இருக்கார். அவர் யாருடைய பார்வையில படுறாருன்னா, குரு பகவானுடைய பார்வையில படுறார். 5ஆம் பார்வையாக குரு உங்களுக்கு 9ஆம் பாவத்துல பாக்கியஸ்தானத்துல கன்னிராசிய பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருடைய பார்வை ஸ்பெஷல் பார்வைங்கிறது 5ஆம் பார்வை. 5ஆம் இடத்தை பார்த்தா எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம். அது கூட யாரு கூட சேர்ந்து இருக்காருன்னா கேது சுக்கிரனா இருக்காரு. அப்ப இங்க சுக்கிரன் வேலை செய்ய மாட்டார், கேது பகவான் தான் வேலை செய்வாரு. கன்னிராசியை பொறுத்த ஒரு குழப்பத்தை கொடுத்து உங்களை அப்படியே உட்கார வச்சிருப்பாரு பாருங்க. உங்கள் மைண்டு உங்கள்கிட்ட இருக்காதுங்க கன்னிராசிக்காரர்கிட்ட. அப்படியே குழப்பத்துல ஒரு தடுமாற்றத்துல எல்லாமே தடையில ரொம்ப பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. என்னைய பொறுத்தவரை கன்னிராசி நிறைய பேர் சரி கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிருப்பாங்க. எனக்கு எதுவுமே வேணாம், என்னை விட்டுருங்க சாமி அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிருக்க வாய்ப்பு உண்டு. ஜாதகத்துல கேது பகவான் சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன். இது மாதிரி நிறைய நிகழ்வுல பார்த்திருப்பாங்க. வருமானத்துல பிரச்சனை, நண்பர்கிட்ட பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல கலகம் இல்லாம இருக்கவே முடியாது. வேலையில இடமாற்றம், மனைவி கிட்ட மன வருத்தம், கணவன்கிட்ட மன வருத்தம், நண்பர்கிட்ட மன வருத்தம், டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை கழகத்துல இருக்கிறாங்க. ஒன்னு தாயுடைய உடம்புல பிரச்சனை, வண்டி வாகன வீண் செலவு, வண்டி வாகன லோன் எடுத்துட்டு லோனை கட்ட முடியல. இது மாதிரி நிறைய விஷயத்த கன்னிராசிக்கு நம்ம வைக்கலாம். என்னை பொறுத்தவரை இனிமேல் இவங்களுக்கு பெருசா பாதிப்பு கிடையாது. நிறைய விஷயத்த சொல்றேன். ஆனா வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு இருக்கு. முதல் பாயிண்ட், கன்னிராசிக்காரங்க வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் போகணும்னா கண்டிப்பா நீங்க போகக்கூடிய நேரம் இந்த நேரம். வெளிநாடு, வெளியூர் யோகம், வெளிநாடு வருமானம், வெளியூர் வருமானம் சூப்பரா இருக்கு, பட்டைய கிளப்புவாங்க. இது முதல் விஷயம். நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும். வெளிநாடு வெளியூர் மூலமாக நல்ல வருமானங்கள் வரும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்ப நான் வெளிநாட்டை வேலை பார்க்கறேன், வெளியூர்ல வேலை பார்க்கறேன், எனக்கு வேலை உத்தியோகம் நான் சேஞ்ச் பண்ணணும், இப்ப கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும். குருவுடைய பார்வை சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதியை பார்க்கிறாருங்க. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா சனி பகவானே குருவோட சாரத்துல தான் நிக்கிறார். சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. இந்த குரு பகவான் பாருங்க செவ்வாயுடைய கால்களை வாங்கி நேரா பாக்குறாரு. 10ஆம் வீட்டு அதிபதி சாரத்தை வாங்கி பாக்குறாரு. வேலை உத்தியோகத்துல வெளிநாடு வெளியூர் உள்ளவங்களாம் நிறைய ஒரு வேலை இடமாற்றங்கள் 100க்கு 100% வரும். தசாபதி நல்லா இருந்துட்டால் இங்கேயும் வேலை பார்க்கறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எல்லாமே சூப்பரா இருக்கா. மெயினா பொருளாதார வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்தோட வருமானங்கள் நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை இப்ப அமைச்சு கொடுக்குறாரு. இன்கம் நல்லா வரும், பெருசா சாதிக்கலாம், தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். மெயினா வருமான இன்கம். இப்ப இடம் வாங்குறதோ இல்ல பூமி வாங்குறதோ இல்ல வீட்டுல சுபகாரியம் சுப செலவு பண்றது, இந்த காது குத்துறது, நிறைய சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த கன்னிராசியில இந்த மாசத்துல பாருங்க நிறைய இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்ப வீட்டு லோன் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே சுக்கிர பகவான் வந்துட்டாருன்னா நீங்க வாங்கி ஆகணும். ஏதாச்சும் ஒரு பொருள், ஆடம்பர பொருள் உங்க வீட்டுக்குள்ள வரணும். இதுதான் விதி. அப்ப இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வாங்குவீங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு பொருளோ ஏதாச்சும் நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் இருக்குது. வருமானம் குறையாது. படிப்பு கல்வியில எக்கார்த்தம் கொண்டு நான் சொல்றேன், படிப்பு கல்வியில கன்னிராசிக்கு இப்ப நல்ல டைம்.
எல்லாத்துக்கும் சொல்றேன், வெளிநாட்டுல படிக்கிறவங்க சரி, இல்ல வெளியூர்ல போய் படிக்கிறவங்க சரி, நல்லாதுமே படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி கஷ்டம் இல்லாம நல்லா படிப்பாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு. ஏன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த சுக்கிரபகவான் அஸ்தனத்துல போவார். ஏன் படிப்பு கல்வி நல்லா இருக்குன்னா காரணம் சொல்றேன்னா 11ஆம் வீட்டு சாரத்துல போறார். கன்னிராசிக்கு சந்திர பகவானோட சாரத்துல போவார். மிகப்பெரிய படிப்பு யோகத்துல போவார். நிறைய பேர் மத்திய அரசாங்கம் சரி, இல்ல மாநில அரசாங்கம் சரி, அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க ஜாதகத்துல லக்னத்தோட தொடர்பு இருந்தா இப்ப அரசாங்க வேலையை 100% எழுதலாம். எக்ஸாம் எழுதலாம், கண்டிப்பா ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இருக்கு, பாத்துக்குங்க. அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், இது எல்லாமே வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார். இப்ப சூப்பரான இந்த நிறைய டைம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. மெயினா திருமணங்க, காதல் திருமணம் 2வது தான் சொல்லிட்டேன். சுபகாரியம் வீட்டுல நடக்கணும். திருமணத்துல எந்த ஒரு தடை வந்தாலும் இப்ப தடைகளை நீங்கிருங்க. மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், ஏதாச்சும் ஒரு சுபகாரியம் உங்க வீட்டுல நடக்கணும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சுபகாரியங்கள் இப்ப நடத்தக்கூடிய மாதம் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு காசு, வழக்கு பிரச்சனை, இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசாலுமே பாதிக்காது. நிறைய பேருக்கு கண்டிப்பா மருத்துவமனைக்கு போகாதவங்க யாருமே இல்லை கன்னிராசிக்காரங்க. நரம்பு பிரச்சனை, காலு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில மருத்துவமனைக்கு இந்த 1 மாசத்துக்குள்ள போயிருப்பாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு தடையில பார்த்துருப்பாங்க. இனிமே பெருசா தாக்கங்கள் இருக்காது. தொழில் ரீதியா நல்ல ஒரு கொடுப்பாரு. அரசியல் ரீதியா சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை பார்த்து ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணணும், நல்லா அரசாங்க வேலை வரும். லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதகம் நிறைய பேர் கேட்கறது, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க, லாட்ரி யோகம் கிடைச்சிரும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடை சம்பந்தமா நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. மருத்துவத்துறை எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஒரு 10 பேரை தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஸ்தானம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு தைரியமா போராடி ஒரு வெல்லக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் வருது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டம் மட்டும். நண்பர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. அதே மாதிரி பாருங்க, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது. அரசு மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம், அரசாங்க வேலை கிடைக்கலாம். ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தமத்துல பிறந்தவங்க. குடும்பம் ஃபேமிலியும் ரொம்ப சிந்திப்பீங்க. உங்க குடும்பத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த அஸ்தத்துல பிறந்தவங்க. கற்பனை நிறைய பண்ணுவீங்க. கலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்க மனசுல உள்ள ஆசை எல்லாமே நிறைவேற்றி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற அஸ்தத்துல பிறந்தவங்க அற்புதமான வாழ்க்கை வாழ போறீங்க. லாபங்கள், வருமானங்கள், வேலை உத்தியோகங்கள், தொழில ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு சுப காரியங்கள், சுப செலவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாமே இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமா வர்றாரு. மெயினா வேலை உத்தியத்துல உயர் பதவி இது எல்லாமே கிடைக்கும். மெயினா அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். மெயினா உணவுத்துறை, அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அது அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை. மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை இருக்கும். வாழ்க்கையில எல்லாமே வெற்றியை நோக்கி போகக்கூடிய நபர்கள் யாருன்னா சித்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கு. சித்திரத்துல பிறந்தவங்க குடும்பம், ஃபேமிலி, உத்தியோகம், உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இடமாற்றங்கள், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, தொழில அனுகூலம் வரும். இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. போலீஸ், ராணுவத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.